வணக்கம். நான் கொடைக்கானல் 7வது வார்டு கவுன்சிலர் அட்வொகேட் ஷாம்லி. மாற்றம்னு சொன்னீங்களே, தமிழ்நாடு மக்களோட பேச்சுரிமையும் கருத்துரிமையும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனையும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சையும் அகற்றி தமிழ்நாட்டை வந்து பாசிச ஒரு தமிழ்நாடா மாற்றதுதான் அவங்களுடைய மாற்றமா? ஏன் ஆளுங்கட்சி மேல வைக்கிற விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி முதல்வர் விஜய்க்கு இல்லையா? இப்படிதான் விமர்சனங்களை வைக்கிற இளைஞர்கள் மீது, அவங்களுடைய குடும்பத்தினர் மீது நைட்டு 12 மணிக்கு போலீஸ் அனுப்புவீங்களா அவங்க வீட்டுக்கு? சர்ச் பண்ணும், ரிமாண்ட் பண்ணுன்ற பேர்ல. இதே மாதிரி அதிரடி ஆக்ஷன் போலீஸ் ஒரு 40 நாளா ஏன் மத்த பாக்ஸோ கேசஸ், செக்ஷுவல் அசால்ட் கேசஸ்க்குலாம் எடுக்கல? அலிஜ்ட் அக்யூஸ்ட் வீட்டுக்கு போலீஸ் அனுப்பல? ஏன் உங்களோட சொந்த கட்சியோட பெண் நிர்வாகி கதர்னாங்களே, அவங்களோட கதறல்ஸ் உங்க காதுக்கு கேட்கலையா? டிவிக்கு எம்எல்ஏ இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக இன்னும் அந்த கம்ப்ளைண்டே என்ன ஆயிருக்கு, அந்த கேஸ் என்ன ஆயிருக்குன்னே தெரியலையே. ஏன் அவருடைய அலிஜ்ட் அக்யூஸ்ட் டிவிக்கு எம்எல்ஏ வீட்டுக்கு ஏன் நீங்க நைட்டு 12 மணிக்கு இன்வெஸ்டிகேஷன் பேர்ல போலீஸ் போல? இதை தொடர்ந்து பாசிசமா பாயாசமா நீங்களே நீங்க பண்றது என்னது? பாசிசம் இல்லையா? இது ஃபேர் கவர்னன்ஸா? உங்களோட தலைமையில இயங்கும் போலீஸ் ஏன் வந்து டிவிகேவோட வர்ச்சுவல் வாரியர்ஸ், வர்ச்சுவல் அபியூசர்ஸ் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல? குவியற ஆன்லைன் கம்ப்ளைண்ட் மேல ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல? இவ்வளோ சைபர் ஹராஸ்மெண்ட் இருக்கே விமன் மேல, அவங்க மேல ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல போலீஸ்? ஃபேர் கவர்னன்ஸ் சொன்னீங்க. என் பர்த்டேக்கு நான் கேக் வெட்ட மாட்டேன், அமோனியா கேஸ் லீக்னால வந்து அந்த துயர சம்பவம்னால கேக்கே வெட்ட மாட்டேன் நீங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன புகைப்படங்கள் வந்து நீங்க சொன்ன வாக்கு காப்பாத்தினீங்களா? உங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, எதிர்த்து எந்த கருத்துக்களும் இங்க பதிவிடக்கூடாது. இது இந்தியா. இங்க எல்லோருக்கும் பேச்சுரிமை இருக்கு, கருத்துரிமை இருக்கு. அது எங்கள் அடிப்படை உரிமை.